எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம். எல்லாரும் தயவு செய்து பைபிள் எடுத்துருங்க. எபிரேயர் 10:39வது வசனத்தை வாசிங்க. கடைசி வசனம். நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லணும். இங்க இருக்கிற எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? யாராவது மொபைல் எடுத்து உட்காந்துருக்கீங்களா? இல்ல மொபைலில் நிறைய தவறுகள் இருக்கு. மொபைல் பைபிளில் நிறைய என்ன இருக்குது? தவறுகள் இருக்குது. தயவுசெய்து அதை டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பைபிள் வேணும்னா இங்கே சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ பைபிள் கிடைக்குது. எவ்வளோ ஆண்டவர் நல்லவர் பாருங்க. ஃப்ரீயாக கிடைக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ 200 ரூபாய்க்கெல்லாம் பைபிள் கிடைக்குது. தயவு செய்து புது பைபிள் ஒன்று வாங்கி ஆராதனைக்கு வரும்போது அழகாக தூக்கிட்டு வரணும். இப்போ வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க. நாமோ அப்படின்னா யாரை பற்றி பேசுகிறார் ஆண்டவர்? யாரை பற்றி? அந்த அந்த அண்ணன் தான் அப்படி அழகாக அப்படி தட்டி சொல்கிறார். என்னை பற்றி தான் பேசுகிறார் ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பற்றி? எல்லாம் சொல்லுங்க. நாமோ கெட்டு போக, அழிந்து போக, உருப்படாம போக பின்வாங்குகிறவர்கள் அல்ல. அப்போ பின்வாங்குறவங்க, ஆண்டவரை விட்டு பின்னால போறவங்க என்ன ஆயிடுறாங்கன்னு வேதம் சொல்லுதுன்னா கெட்டு போறாங்கன்னு சொல்லுது வேதம். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய, எல்லாம் சொல்லுங்களேன். அந்த வசனம் தெரியாதா? ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து வாழும்படிக்கு, செழிக்கும்படிக்கு, உயரும்படிக்கு அவரையே தந்தரு, இயேசு தன்னையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில்னா உலக உருண்டை மேலையா? யார் மேல? என் மேல அன்பு கூர்ந்தார். அப்போ நான் கெட்டு போறது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க. நாம கெட்டு போறதா அப்பாவுடைய சித்தம்? இல்ல கை கால் முறிஞ்சு படுத்து கிடக்கிறதா தேவ சித்தம்? அல்லது லட்சக்கணக்கில் டாக்டர்கிட்ட போய் செலவழிக்கிறதா தேவ சித்தம்? வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதா தேவ சித்தம்? நான் நன்றாயிருக்கவும் பிழைத்து பெருகவும் என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்புடையவராய் கிருபையுடையவராய் இருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. நான் பின்வாங்குற ஆளு. சத்தமா சொல்லுங்க. நான் இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ்வளவு சத்தம் கேட்க கூடாது. பயங்கரமா அப்படியே அதிரணும். எல்லாரும் சொல்லுங்க. நான் பின்வாங்குகிற ஆளு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி மூச்சு வரைக்கும் நான் கிறிஸ்துவை விட்டு எந்த சூழ்நிலையிலையும், எந்த தேவைகள் மத்தியிலையும், எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம சொல்லுங்களேன். நான் பின்வாங்குகிறவன் அல்ல. என் இருதயம் அவரை விட்டு என்ன செய்யாது? பின்வாங்காது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற. இப்ப சொல்லுங்க. ஆத்துமா ஈடேற. சொல்லுங்க. என்னுடைய ஆத்துமா மேடேற. சொல்லுங்க. ஈடேற, மேடேற. சத்தமா சொல்லுங்க. ஈடேற. ஆத்துமா மேடு ஏற. என் வாழ்க்கை மேல ஏற, என் வாழ்க்கை ஜெயமாய் மாற என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறேன்னு நம்புறீங்க? பக்கத்துல கூட சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற ஆளு. அதனாலதான் என் பேரு, அதனாலதான் உங்க பேரு. சத்தமா இன்னொரு தடவை சொல்லுங்க. யாரு நீங்க? விஷ ஊசி இல்ல. பக்கத்துல சொல்லுங்க. நான் விஷ ஊசி இல்ல. நான் யாரு? எல்லாம் சொல்லுங்க. நான் பின்வாங்குகிறவன் அல்ல, நான் விசுவாசிக்கிறவன். சத்தமா சொல்லுங்க. நான் பின்வாங்குகிறவன் அல்ல. நான் யாரு? என்ன விசுவாசிக்கிறோம்? தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஒரே தேவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏக கடவுளை ஆராதிக்கிறேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு 33 கோடி எல்லாம் இல்ல. எனக்கு ஒரே, பாதி தான் சத்தம் வருது. எனக்கு ஒரே, எனக்கு ஒரேவா திரியா?
பிதா, குமாரன், பரிசுத்த. இப்படியா? எப்படி? இப்படி எல்லாம் சொல்லுங்க. எப்படி? இப்படி இல்ல, சொல்லுங்க. திரியேக தேவனை நான் என்ன செய்றேன்? மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை நான் ஆராதனை செய்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். விசுவாசிக்கிறீங்களா? பலன் அளிப்பாரா? தேடுனீங்கன்னா பலன் அளிப்பாரா? சில பிரதர்ஸ் எல்லாம் 2 கையை உயர்த்துறீங்க, ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு. அவரை தேடுனீங்கன்னா பலன் அளிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்கன்னா உங்க விசுவாசம் கெட்டு போகவே போகாது. நிச்சயமாய் அப்பா கிட்ட நீங்க பலன் அடைந்தே தீருவீர்கள். வாழ்க்கையில ஒரு தடவை இல்ல, வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பலன் அளிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் பின் வாங்க மாட்டேன். சொல்லுங்க, நான் பின் வாங்க மாட்டேன். நான் கர்த்தரை விட்டுட்டு விலகி போக மாட்டேன். நான் ஆத்துமா ஈடேற, ஆத்துமா மேடேற நான் விசுவாசிக்கிறவனா இருக்கிறேன். I am a believer. சொல்லுங்க, நான் விசுவாசி. ஹalleluya. உங்ககிட்ட கேட்கறவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க? நீங்க எந்த சர்ச் விசுவாசி அப்படின்னு தானே கேட்கறாங்க. அப்ப என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க விசுவாசின்றது ஏதோ ஒரு பேர் மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் யாரு? ஒரு 5-6 பேர் சொல்றாங்க, ஆண்டவரே என்ன செய்ய, முடிச்சிடவா? என்னது 5 மணி வரை நடத்தவா? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? சரியா சொல்லுங்க. 5:30க்கு போகவா? என்னவா அப்படி சொல்றாரு? என்னவா? அப்ப நீங்க பதில் சொல்லிடுவீங்கல்ல. நீங்க யாரு? பின்னால சொல்லுங்க, நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, நீங்க யாரு? சரி, நாம் ஆத்துமா ஈடேற என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் என்ன பண்ணிருக்காருன்னா, அடுத்த அதிகாரத்துல 1வது வசனத்துல என்ன போட்டிருக்காரு பாருங்க. விசுவாசமானது, ஆங்கிலத்துல நீங்க படிச்சீங்கன்னா, நாம் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு now அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்பொழுது நான் விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு என்ன செய்றேன்? சொல்லி கொடுக்கிறேன்றார். எத்தனை பேருக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியும்? என்னங்க ஒளிஞ்சுக்கிறீங்க? இப்பதானே சொன்னீங்க நீங்க யாருன்னு சொன்னீங்கல்ல. அப்ப விசுவாசம்னா என்ன? வசனத்தை கேட்கல. விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? ஏன்னா நாம யாருன்னா, நமக்கு என்னன்னே தெரியாம என்ன செய்யறாளு இப்படின்னா என்னன்னே தெரியல. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆத்துமா ஈடேற நாம் என்ன செய்கிறவர்கள்? பக்கத்தில் சொல்லுங்க, நாம் என்ன செய்கிறவர்கள்? விசுவாசிக்கிறவர்கள். ஆனா விசுவாசம் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா வேற லெவல் ஆயிடுவீங்க. தேங்க்ஸ் பிரதர், கை தூக்கி நீங்க ஆமென்னு சொன்னீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா வேற லெவலா ஆயிடுவீங்க. முதல்ல இது சரியா வேலை செய்யல போல இருக்குல்ல. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவங்க. இப்போ now faith is, இப்பொழுது விசுவாசம் என்றால் என்னன்னு நான் சொல்றேன். அடுத்து அந்த வசனத்தை வாசிங்க, 11:1. விசுவாசமானது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அக்கா கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். உறுதி, அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பைபிள்ல. உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், அப்புறம் காணப்படாதவைகளின் நிச்சயத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. உறுதி, நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, உறுதி. விசுவாசம் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். விசுவாசம்னா என்னன்னா உறுதியும், சத்தமா சொல்லுங்க, உறுதியும் நிச்சயமும். அவ்வளவுதான். பக்கத்துல சொல்லுங்க, அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். ஆனா நம்ம விசுவாசிக்கிறவங்க, ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டு விசுவாசிங்கன்னா நீங்க வேற லெவல் ஆயிடுவீங்க. அப்படின்னா என்னது விசுவாசம்னா? என்னது?
உறுதி. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம்னா என்னது? உறுதி, நிச்சயம். இப்ப எதுல உறுதி? விசுவாசமானது எதுல உறுதி? சொல்லுங்க, அந்த முதல் வசனத்தை பார்த்து சொல்லுங்க. எதுல உறுதி? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. கவனிங்க, கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. பைபிளை பார்த்து முடிச்சோன்னு அப்படியே என்ன பார்க்க ஆரம்பிச்சிடணும், கவனிக்கணும். நீங்க விசுவாசின்னு பேர் எடுத்துட்டீங்க, இப்ப நீங்க தரமா விசுவாசிச்சு ஆகணும். நீங்க விசுவாசத்தால உலகத்தை என்ன செய்யணும்? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, சத்தமா சொல்ல மாட்டீங்களே, உங்கள் விசுவாசமே உலகத்தை. அப்ப இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி நம்மளால உலகத்தையே என்ன செய்ய முடியும்? சரி, விசுவாசத்தினால் நீதிமான், பாதி பேர் சொல்லல, விசுவாசத்தினால் நீதிமான். அப்ப இந்த விசுவாசத்தை வச்சு உங்களாலையும் என்னாலையும் பிழைக்க, பக்கத்தில் சொல்லுங்க, முடியுங்க. எது இருந்தா போதும்? சத்தமா சொல்லுங்க, எது இருந்தா போதும்? உலகத்தை ஜெயிக்க என்ன இருந்தா போதும்? நிறைய பேர் சொல்றாங்க பணம் வேணும், அம்பானி ஆகணும், அதானி மாதிரி இருக்கணும், கோடிகள்ல பணம் இருக்கணும். நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டதான் இதெல்லாம் நிரந்தரம் இல்ல. எங்க ஊர் பக்கத்துல பெரிய குளத்துல ஒருத்தர் இருந்தாரு, பெரிய குளத்துக்காரரு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஒரு 2 பீரியடுக்கு முன்னால அவர் தான் தமிழ்நாட்டின் உயர்ந்த ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு. அவர்கிட்ட இப்ப போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்வார், இந்த பணமெல்லாம் பெருசு இல்லப்பா, இந்த பணமெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏன் இந்த பணத்தை வச்சு என்னால ஜெயிக்க முடியல, நான் பெரிய பொசிஷன்ல இருந்தேன், ஆனா இப்ப என்னால இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய முடியல. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா பணம் வேணும்னு. வாலிப தம்பி தங்கச்சி, நிறைய பணம் வேணும்னு எதிர்பார்க்கிற, ஆனா கர்த்தர் சொல்றாரு பணத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது ராஜா, பணத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. கோடிக்கணக்கான பணக்காரர்கள் அவர்கள் வச்சிருக்கிற பணத்தை காப்பாற்ற முடியாம, அதை வச்சு ஜெயிக்க முடியாம அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளையே, ஒன்றை தெரிந்து கொள், இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னா கர்த்தர் ஒரு அற்புதமான டூலை கையில கொடுக்கிறாரு. எதை வச்சு ஜெயிக்கலாம்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 3 தடவை சொல்ல போறீங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை. 2வது தடவை என்னுடைய, 3வது தடவை சத்தமா சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை. அடுத்து இந்த வசனம் சொல்லுது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்க, என் விசுவாசத்தினால். சத்தமா சொல்லணும், யாருடைய விசுவாசத்தால? சத்தமா சொல்லுங்க, யாருடைய விசுவாசத்தால? என் விசுவாசத்தால் நீதிமானாகிய நான் இந்த உலகத்தில் அட்டகாசமா பிழைக்க முடியும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் பிழைப்புல உயர்ந்த இடத்துல இருக்க முடியும். அதுக்கு தேவை லோன் இல்ல ப்ரோ, அதுக்கு தேவை லோன் இல்ல, அதுக்கு தேவை பெரிய பெரிய படிப்பு இல்ல, அதுக்கு தேவை பெரிய பேக்ரவுண்ட் இல்ல, அதுக்கு தேவை அப்பா அம்மா கொடுக்கிற பணம் இல்ல, அதுக்கு தேவை கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க. அதுல ஒரே ஒரு அக்கா தான் கை தட்டுறாங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்க, உங்க பிள்ளை குட்டியெல்லாம் ஜெயிச்சிரும், உங்க குலம் கோத்திரம் பூரா ஜெயிச்சிரும். இதெல்லாம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கணும்ல நானு. ஓ போதும்ன்றேன் நான். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் போதும் ப்ரோ, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை. எப்ப பாருங்க விசுவாசிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு எது. ஒரு சின்ன உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு கணவன் மனைவி ஒரு சர்ச்சில் இருந்தாங்களாம், சரியா? அந்த மனைவியினுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, கணவனை எப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, ஏங்க அரிசி இல்லை, ஏங்க பருப்பு இல்லை, ஏங்க புளி இல்லை, ஏங்க சாம்பார் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை 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 இல்லைன்னு சொல்ற மனைவி, சரியா? அவங்க நல்ல விசுவாசிகள், வேற பேர் என்ன பேரு? விசுவாசி. ஆனா வாய் திறந்தா எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இல்லை இல்லை பாட்டு பாடுறது.
இப்போ ஒரு நாள் 2 பேரும் இந்த போன்ற ஒரு ஆராதனைக்கு போறாங்க. அங்க பெனியேல் மாதிரி ஒரு பிரசங்கியார் வந்து என்ன பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா, வாயை திறந்து எப்ப பார்த்தாலும் என்னன்னு சொல்லக்கூடாதுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டார். அவர் ஒரு பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையை அப்படி சொல்லிட்டார். இந்த அம்மா அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தம்மா எந்த லைன்ல எந்திரிச்சிருச்சு? இனிமேல் என்ன சொல்லக்கூடாது? இல்லைன்னு சொல்லக்கூடாது. இனிமேல் என்னதான் சொல்லணும்? இருக்குன்னு சொல்லணும். உடனே அப்படியே கையை தட்டி, ஓ ரபா ரபா லகா ரபா சக்கா ரபா, ஆண்டவரே இனிமேல் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேப்பா, இருக்குன்னு சொல்றேன் ஆண்டவரே அப்படின்ட்டு வீட்டுக்கு உற்சாகமா வருது. அவங்க வீட்டுக்காரருக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். எப்பா என் மனைவி மனம் திரும்பிட்டா ஆண்டவரே. காரில் போகும்போதெல்லாம் சொல்லுது, காரில் போக முடியாதுல்ல, இல்லைன்னு சொல்றவங்க, சரி நடந்து போகும்போது சொல்லுது, அத்தான் நான் இனிமேல் என்ன சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அத்தான் அப்படின்னு. இவர் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர்ன்ட்டு போறாரு. வீட்டில் போய் உட்கார்றாரு. வீட்டில் போய் உட்கார்ந்தோடனே அந்த அம்மா வேமா வந்து சொல்லிச்சு, ஏங்க அரிசி டின்னு காலியா இருக்குங்க, வெங்காய கூட காலியா இருக்குங்க, புளி டப்பா காலியா, எல்லாம் இருக்குங்க, ஆனா எப்படி இருக்குங்க? இது என்னத்த பிரசங்கத்தை கேட்டு என்ன விசுவாசிச்சு என்னைக்கு இது ஆத்துமா ஈடேறி பரலோகம் போய் சேர்றது? தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. அது இருந்தா தான் என்னால ஜெயிக்க முடியும், இது இருந்தா தான் என்னால ஜெயிக்க முடியும், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எதுவுமே தேவையில்ல. பக்கத்தில் சொல்லுங்க, எதுவுமே தேவையில்ல. உங்களுக்குள்ள என்ன மட்டும் இருந்தா போதும். நான்லாம் இதை மட்டும் வச்சுதான் என் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வேற எதுவும் என்கிட்ட இல்லை. வேற எது இல்லாததை பத்தி நான் கவலையே படுறது கிடையாது. என் தேவைகளை அத்தனையும் சந்திக்கிற என் எஜமான் சொல்லுகிறார், பென்னி நீ விசுவாசிச்சா போதும், ₹1 கடன் கிடையாது எனக்கு. என்ன கிடையாதுங்க? அரை பைசா கடன் கிடையாது. கடன் இல்லாமல் வாழுகிற ஒரு ஜெய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்தது என் திறமையால் அல்ல, என் சாதுரியத்தால் அல்ல, நான் அவர் மேல் வைத்திருக்கிற உறுதியும் நிச்சயமுமான விசுவாசத்தால். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? எல்லாரும் சொல்லணும், விசுவாசம் என்றால் உறுதியும். எல்லாம் எழுதி வச்சுங்க. விசுவாசம் என்றால் என்னதான்? உறுதி, நிச்சயம். எது மேல உறுதி? எது மேல உறுதி? நம்பப்படுகிறவைகள் மேல் உறுதி. எல்லாரும் சொல்லுங்க, எது மேல உறுதி? ஏதாவது ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? ஏதாவது ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்குதா? பிறக்குதா இல்லையா? நம்பிக்கை வருது அப்படின்னா ஒரு ஆமென். நம்பிக்கையே இல்லை பாஸ்டர். சிலர் அப்படித்தான், நான் யாரையும் நம்ப மாட்டேன், எதையும் நம்ப மாட்டேன், எதுக்கும் நம்ப மாட்டேன், நான் தன்னந்தனியா நிற்பேன். சரி நில்லுங்க, அடுத்த வருஷம் வந்து உங்களை பார்க்குறேன். நமக்குள்ள இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் நம்பிக்கை விதைகளை கர்த்தர் என்ன பண்ணிட்டே தான் இருக்காரு, விதைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்க கேட்கறீங்களோ இல்லையோ, நீங்க எப்பமாச்சும் ஒரு செகண்ட் நீங்க கவனிச்சாலும் அந்த நிமிஷத்துல அந்த செகண்ட்ல கர்த்தர் ஒரு விதைய உங்க இருதயத்துக்குள்ள டபக்குன்னு போட்டுருவார். அந்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு சொல்லுங்க, நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு ஜாதி சர்டிபிகேட் வாங்கி கொடுப்பா. என்ன போட்டிருக்கு? என்னங்க சொல்லுங்க, அநேகம் ஜாதிகளுக்கு. ஜாதிகள்னா எந்த எத்தனை ஜாதி சொல்லுங்க, ஜாதி பேர்லாம் சொல்லுங்க டக்குன்னு. எந்த ஜாதிக்கு? பாஸ்டர் பார்த்தீங்களா, வேதத்திலே என்ன போட்டிருக்கு? ஜாதியை பத்தி போட்டிருக்கு. எல்லாரும் வாய்த்தரன் சொல்லுங்க. எங்க சர்ச்சில் எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், எங்க சர்ச்சில் நாங்க யாரும் ஜாதி பார்க்க மாட்டோம். ஒரு 5-6 கையை காணுமே, கை உயர்த்தி சொல்லுங்க. நானு
2 கையை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு கை தானே நான் தூக்குனேன் அப்படி சொல்லுவீங்க. 2 கை, ஆவி ஆத்மா சர்ற எல்லாத்தையும் சேர்த்து தூக்கிடுங்க. தூக்கி சொல்லுங்க, நாங்க என்ன பார்க்க மாட்டோம். இப்ப பார்க்க மாட்டோம் பாஸ்டர், வரன் பார்க்கும்போது மட்டும்தான் பார்ப்போம், அப்புறம் பார்க்க மாட்டோம். அப்படியா? பீதி ஆயிடுவீங்க. அப்புறம் ஜாதி பார்த்தீங்க, என்னை வெளியில விட்டு அடிச்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க பார்க்கலாம், ஜாதி. அப்ப இங்க எழுதிருக்குதே பாஸ்டர், அது என்ன பாஸ்டர்? நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாய். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அநேகம் தேசங்கள். ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா அநேகம் தேசங்களுக்கு என்ன கொடுப்போமா? நம்ப முடியுதா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு, நல்ல தூக்கம், தூங்கி திடீர்னு ஹல்லேலூயா அப்படின்றாரு. அப்படியே முழிச்சிட்டீங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? நீயோ அநேகம் ஜாதி, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாய். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, அது விதையா உங்க இருதயத்துக்குள்ள விழுந்துச்சு. விழுந்த உடனே உங்களுக்குள்ள 2 விதை விழுந்த மாதிரி. என்னது? நீ கடன் என்ன செய்ய மாட்ட. இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துமா சோகப்படுத்துமா? சத்தமா சொல்லுங்க, உற்சாகப்படுத்துமா இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தூண்டுமா? ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சத்தமா சொல்லுங்க, ஒரு வசனம் வந்துச்சு, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்ன நம்பிக்கை? நீயோ கடன். எத்தனை பேர் இப்ப நான் சொல்லும் போது எத்தனை பேர் அதை நம்பி ஏற்றுக்கொள்ள முடியுது? அட நீங்க வேற பாஸ்டர், இந்த கடனை அடைக்க நான் அந்த கடன் வாங்கி, அந்த கடன் அடைக்க இந்த கடன் வாங்கி, கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இப்ப கடன்ல இருக்கிறேன் பாஸ்டர். என்னல இருக்கிறேன்? கடன் வாங்கி கடன் வாங்கி கடன்ல இருக்கிறேன் பாஸ்டர். இப்ப கடனா இல்ல, அது கடன் பிரச்சனையா மாறிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, கடனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வாய் வர மாட்டேங்குது. இப்பெல்லாம் எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? கடனா இருந்தது இப்ப என்னவா மாறிடுச்சு? பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த சர்ச்சில் தான் பாஸ்டர் சொல்றாரு, கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு நீ கடன். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற ஒரே ஒரு ஆளு கூட வருகிற நாட்கள்ல இனிமேல் கடன் வாங்காதிருப்பீர்கள். அநேகம் ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இப்போ இருக்கிற எல்லா கடனும் ஒரு நாள்ல 0 பேலன்ஸுக்கு வந்துடும். அன்று முதல் நீங்கள் கடன் கொடுக்கிறவங்களா மாறிடுவீங்க. எல்லாரும் சொல்லுங்க, கை இப்படி இருந்த கை தூக்கு ராஜா, கை இப்படி இருந்த கை. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்த கை, லோன் வாங்கிட்டு இருந்த கை, பக்கத்து வீட்டில் அக்காட்ட போய் வாங்கின கை, இப்படி இருந்த கையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்படி மாறும். ஒரு காலத்தில் கடன் வாங்கிட்டு தான் இருந்தோம், வாங்கணுமா இல்லையா? யாருக்கிட்டையாவது போய் ஏதாவது கிடைக்காத பாஸ்டர் கூட சொன்னாங்க, பக்கத்தில் சத்துணவு போடுவாங்க, நாங்க போய் வாங்கட்டுமான்னு எங்க அம்மாட்ட கேட்போம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமானது. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சது. எங்க அப்பாவுக்கு முந்தின எங்க அப்பாவுடைய அப்பா, எங்க அம்மாவுடைய அப்பா எல்லாம் மேல் சட்டை போடுற ஆளுங்க கிடையாது. மேல் சட்டை போடுறது கூட அவங்களுக்கு வழி கிடையாது. அன்னாடங்காச்சிங்க. எல்லாம் சொல்லுங்க, யாருங்க? அப்படின்னா என்னது? உங்க ஊர் பக்கம் தெரியுமா அந்த வார்த்தைக்கு அர்த்தம்? தெரியுமா? அப்படின்னா தினக்கூலி. சூப்பர். என்ன கூலிங்க அப்படின்னா கூட எனக்கு புரியல. அன்னாடங்காச்சின்னா அன்னாடம் போய் சம்பாதிக்கணும், அப்பதான் அந்த காசை வச்சுதான் அவங்க என்ன செய்யணும், சாப்பிடணும்ன்ற நிலைமை. எங்க தாத்தா எங்க அப்பா அந்த நிலைமையில இல்ல. ஏன் அப்படி நிலைமையில இல்லைன்னா, எங்க அப்பா ஒரு நாள்ல இவர்தான், இந்த இரட்சகர் தான் எனக்கு ஆண்டவர், இவரை தவிர வேற எங்க போனாலும் எல்லா மரமும் காட்டு மரமா இருக்குது, இவர் ஒருத்தர் தான் கிச்சிலி மரமா இருக்கிறாரு. காட்டு மரங்களுக்குள்ளே ஒரு கிச்சிலி மரத்தை எங்க அப்பா கண்டுபிடிச்சாரு. எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு தெரியல, ஆனா எங்க அப்பா கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்ச அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட பட்டினியா இருக்க என் ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை.
இப்ப நான் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் சாப்பாடா கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நான் மட்டும் சாப்பிடல, அநேகருக்கு உணவளிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் இப்ப விசுவாசிக்கிறாள். என்ன விசுவாசிக்கிறேன்னா, நான் கடன் வாங்காதிருப்பேன் அநேகம் ஜாதிகளுக்கு. இதை முதல்ல நான் கேட்கும் போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை துளிர்த்தது. எனக்குள்ள முதல்ல விசுவாசம் வரல. என்னதான் வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க, என்னதான் வந்துச்சு? பக்கத்துல கேளுங்க, நம்பிக்கை வருதா? உங்களால இதை நம்ப முடியுதா? நீங்க வாளா இருக்க மாட்டீங்க, தலையா இருப்பீங்க பிரதர் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க கீழே இருக்க மாட்டீங்க, நீங்க மேலதான் இருப்பீங்கன்னு சொன்னா சிஸ்டர் உங்களால நம்ப முடியுதா? நீங்க நோயாளியா இருக்க மாட்டீங்க, சர்வாங்க சுகதேகியா தான் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க ஒபீஸா இருக்க மாட்டீங்க, நீங்க ஃபிட்டா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உங்களால நம்ப முடிந்தால் கட்டாயம் சொல்றேன், உங்களால விசுவாசிக்க முடியும். நம்பத்தான் முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம். தயவு செய்து எல்லாரும் பைபிளை திருப்பி பாருங்க, என்னை பார்க்காதீங்க. இப்போ ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமா. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் யார் ஆகும்படிக்கு? எதினால்? சத்தமா சொல்லுங்க, எதினால்? சத்தமா சொல்லு தம்பி, எதினால்? யார் ஆகும்படிக்கு? மறுபடி சொல்லுங்க, எதினால்? யார் ஆகும்படிக்கு? இப்ப நான் சொல்றேன், சொல்லுங்க பார்க்கலாம். தேவ வசனத்தினால் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆக முடியும். அப்ப என்ன செய்யணும்? எனக்கு நம்பிக்கையே வரல பாஸ்டர், என்னால நம்பவே முடியல அப்படின்னா, எனக்கு நம்பிக்கையே வரலன்னு என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்று விளங்குது. நீங்க தேவ வசனத்தை ஒழுங்கா என்ன செய்ய மாட்டீங்க? படிக்க மாட்டீங்க. தேவ வசனத்தை காதால என்ன செய்ய மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க. தேவ வசனத்தை தியானிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். என்னால நம்ப முடியலன்னா எனக்கும் பைபிளுக்கும் எனக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தூரமா இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்க நம்புகிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது எப்பாடுபட்டாவது தேவ வசனத்தை காது கொடுத்து கேட்டே ஆக வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, கேட்டே ஆகணும். சத்தமா சொல்லுங்க, கேட்டே ஆகணும். மறுபடி சொல்லுங்க, கேட்டே ஆகணும். சர்ச்சில் வந்து உட்கார்ந்து தயவு செய்து 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது தயவு கூர்ந்து காதை தீட்டி வச்சு, கர்த்தர் என் கூட பேச விரும்புகிறாரு, எனக்குள்ளே நம்பிக்கை விதைகளை விதைக்க விரும்புகிறார், நான் கேட்பேன், நான் கவுர்ந்து கவனிச்சு கேட்பேன், ஒரு வார்த்தை கூட விட்டுற மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கணும். பக்கத்தில் கூட சொல்லுங்க, கவனிக்கிறீங்களான்னு கேளுங்க. ஹலோ கவனிக்கிறீங்களா? ஹலோ கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளில் ஏதோ 2-3 வார்த்தையாவது உள்ள போய் விழுகுதா? சிஸ்டர் உள்ள போய் விழுகுதா? தேவ வசனத்தினால் எனக்கு நம்பிக்கை உண்டாகும். ஒரு 5 முறை சொல்லுங்க பார்க்கலாம். தேவ வசனத்தினால். சத்தமா பிரதர், தேவ வசனத்தினால் எனக்குள்ளே நம்பிக்கை உண்டாகிறது, எனக்குள்ளே நம்பிக்கை உண்டாகிறது, எனக்குள்ளே நம்பிக்கை உண்டாகிறது. ஆனா இவர் சொல்றத பூரா பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது. யார் சொல்றத பார்த்தீங்கன்னா நம்ம டேடி சொல்றத கேட்டீங்கன்னா நம்மளால இந்த கொஞ்சோண்டு குருவி மூளையை வச்சுக்கிட்டு நம்பவே. அவர் 75 வயசுல ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்றாரு, உன் சந்ததி வானத்து. நீங்க நம்புவீங்களா பிரதர்? எத்தனை வயசுல? 75 வயசுல கூப்பிட்டு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? பக்கத்தில் சொல்லுங்க, நம்ப முடியவில்லை ஆனால் நம்பாமலும் இருக்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஊர் எம்எல்ஏ சொல்லியிருந்தாருன்னா நம்மளால நம்ப முடியாது. ஆனா சொல்றது யாருங்க? சொல்லுங்க, யார் சொல்றது? சத்தமா சொல்லுங்க, சொல்றது யாரு? எல் ஷடாய் சொல்றாருங்க. நம்பாம இருக்க வேற வழியே இல்லை. அந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த பவர் இருக்குது, உங்களை நம்ப வைக்கிற பவர் இருக்குது. அந்த வார்த்தை உங்களை நம்ப வச்சிரும். நானு தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன். பக்கத்தில் கேளுங்க, இப்படி கையில் கை வச்சு, என்னது நானு
யாருக்கு கடன் கொடுப்பனா? நான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே என்ன கொடுக்க மாட்டேன், கடன் கொடுக்க மாட்டேன். எப்போ கேட்டு வந்தாலும் ஐயோ ஐயோ கொஞ்ச நேரம் முன்னால் வந்திருக்க கூடாதா? உள்ள காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பார் பாக்கெட்டுக்குள்ள. சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சொல்கிறேன், அச்சோ கொஞ்சம் முன்னால் வந்திருந்தீங்க என்ன கொடுத்துருப்பேன், இப்போ தான் கொடுத்து விட்டேன்னு எத்தனை பொய்யை அடிச்சு விட்டோம். ஏன்னா கை வழங்கி கால் வழங்கி யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம். கொடுக்காத ஆளுகளை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ அநேகம் ஜாதிகளுக்கு அநேக தேசங்களுக்கு நிறைய கடன் இருக்குது பாஸ்டர், லட்சக்கணக்கில் கடன் இருக்குது பாஸ்டர், கோடிக்கணக்கில் கடன் இருக்குது பாஸ்டர். யாராவது இருந்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு மேல கடன், 25 லட்சத்துக்கு மேல கடன், இந்த கடனை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு நேரா கையை நீட்டி கர்த்தர் சொல்றாரு, நீ அநேகம் ஜாதிகளுக்கு அநேகம் ஜாதிகளுக்கு அநேகம் தேசங்களுக்கு, அமெரிக்காவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு நீ கடன் கொடுப்பாய். நான் விசுவாசிக்கிறேன் ஒரு நாள் தேச தலைவர்கள் எல்லாம் இந்த சர்ச்சில் வந்து பாஸ்டர் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு கடன் வாங்கிட்டு போறாங்க. ஐயோ ஆண்டவரே, பாஸ்டருக்குன்னு சொன்னதுனாலயா? அட பொறாம பிடிச்ச ஆளுகளா? யோ நான் சொல்றேன், இது நிச்சயமா நடக்கும். ஒரு நாள் வந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு நாள் தான் டைமு. அப்படிலாம் நாங்கள் எல்லா நாளும் எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடு வரிசையில் வந்து நில்லு, வரிசையில் வந்து நின்று. ஏன்னா ஏன்னா எங்க அப்பா சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் வசனித்தால் அது நிறைவேறாம போக வாய்ப்பே இல்லை. இந்த வார்த்தைகளை லிட்ரலா இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார். இஸ்ரவேலை பார்த்து, அதாவது ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து சொன்னார், நீயோ கடன் வாங்க மாட்ட, அநேகம் ஜாதிகளுக்கு என்ன கொடுப்ப சொன்னாரா? சொன்னாரா சொல்லலையா? ஆபிரகாமின் சந்ததிக்கு சொன்னாரா? இப்ப கேட்கிறேன், செஞ்சாரா? செஞ்சிட்டாரா? உலக நாடுகள் அத்தனையும் இஸ்ரவேல்ல போய்தான் அறிவு கடன் வாங்குறான், ஆயுத கடன் வாங்குறான், பணத்தை கடன் வாங்குறான், டெக்னாலஜியை கடன் வாங்குறான். கர்த்தர் சொன்னார், அதை அவர்கள் நம்பினார்கள், அதையே திரும்ப திரும்ப அறிக்கை செய்தார்கள். 70 ஆண்டுகள் தான் ஆகுது. நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு சுதந்திரம். நமக்கு 1947, அவங்களுக்கு 1948 சுதந்திரம். நம்ம நாடு கேட்கிற இடத்துல இருக்குது, அந்த நாடு கொடுக்கிற இடத்துக்கு மாறிடுச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, ஏங்க 1948 ஆரம்பிச்ச தேசம், விடுதலை பெற்ற தேசம், இன்னைக்கு யாரா மாறிட்டாங்க? சத்தமா என்ன கொடுக்கிறவங்களா? அவர் சொன்னாரா? அவங்க கிட்ட அவர் சொன்னாரா? சொன்னதை செஞ்சாரா? அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு சொன்னாரு, நான் வந்து பழனி ஆண்டி சந்ததி இல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்கு செய்வார் ப்ரோ, பழனி ஆண்டி சந்ததிக்கு என்ன செய்ய மாட்டார் ப்ரோ. எங்க தாத்தா பேரை சொன்னேம்மா, என்னம்மா இப்படி முடிக்கிற? இப்போ அதுக்காக சர்ச்சில் இருக்கன்றக்காக அவர் பேரை மாற்ற முடியுமா? அங்கேயோ அவர் எங்க தாத்தாவா இருக்க வரைக்கும் அவர் யார் தான்? அவர் பழனி ஆண்டி தான். எங்க தாத்தா பழனி ஆண்டி. அவரு, நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வந்தேன், கெடுத்து விட்ட நீ அப்படி முடிக்குது. நான் சொல்றேன், பழனி ஆண்டி சந்ததிக்கு செய்வாரா? நான் கேட்கிறேன், செய்வாரா? உங்க அப்பா உங்க தாத்தா பேர சொல்லுமா. சூச சந்ததிக்கு செய்வாரா? சிங்கம். உங்க தாத்தா பேரெல்லாம் சொல்லி கேளுங்க பார்க்கலாம். நீங்களே உங்க தாத்தா பேரை சொல்லி கேளுங்க, அந்த சந்ததிக்கு செய்வாரா? ஆபிரகாமிற்கு சந்ததிக்கு செஞ்சார் பாஸ்டர், இவர் சந்ததிக்கு செய்வாரா? அவர் சந்ததிக்கு செய்ய மாட்டாரு, ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டும்தான் செய்வாரு. யாருக்கு தான் செய்வாரு? சத்தமா சொல்லுங்க. பழனி ஆண்டி சந்ததிக்கு செய்ய மாட்டாரு. அப்ப நான் யார் சந்ததி ஆகணும்? சத்தமா
அப்ப இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் ஆபிரகாமின் சந்ததி? எல்லாம் நைஸா கையை தூக்கிட்டீங்க. சொல்லி வைப்போம் நம்மளும் அப்படின்னு. நான் சொல்லட்டுமா? நிஜமாவே நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம் என்று நான் சும்மா அடிச்செல்லாம் விடல. பைபிள்ல இருக்கிற வசனத்தை தான் சொல்றேன். எடுத்து வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். சீக்கிரமா எடுங்க பார்க்கலாம். 3வது அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர். நீங்கள் நில்லுங்க, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், நீங்கள் யாரானால், நீங்கள் யாரானால், இங்க எத்தனை பேர் கிறிஸ்துவின் உடையவர்கள்? எனக்கு தான் கண்ணு சரியா தெரியலையா? கையவே காணுமேயா? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க? இன்னுமே பாதி கையை காணுமே. அடா அப்பத்தாக்களா, கை மேல வர மாட்டேங்குது. சரி, கை தூக்குனவங்க எல்லாம் சொல்லுங்க, நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? உறுதியா இருக்கிறீங்களா? அப்ப அந்த வசனம் யாருக்கு தான்? அந்த வசனம் யாரை பத்தி சொல்லி இருக்குது? உங்க பேர் மட்டும்தான் தங்கச்சி போடல, உன் பேரை தான் போடல, ஆனா உன்னை பத்தி தான் எழுதி இருக்குது. நீ கிறிஸ்துவினுடையவள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததி யாருங்க? யாருங்க? நீங்கள் கிறிஸ்துவினுடையவரானால் நீங்க யாரு? ஆட்டோமேட்டிக்கா நீங்க யார ஆயிடுறீங்க? சத்தமா சொல்லுங்க. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டா, நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைன்றதை நீங்க நம்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாரா மாறிடுறீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததி. அப்படி நெஞ்சில் அப்படி தட்டி சொல்லுங்க, நானும் ஆபிரகாமின் சந்ததி தான். சொல்லுங்க, நானும் ஆபிரகாமின் சந்ததி தான். இப்படி கை அப்படி அப்படி காலரை தூக்கி விட்டு சொல்லுங்க. நீங்கெல்லாம் அந்த சால் அது இது எதையோ ஒண்ணு அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. பாஸ்டர் லாரன்ஸ் சந்ததி கிடையாது. பாஸ்டர் லாரன்ஸோட பிள்ளை, ஆனா அவருடைய சந்ததி இல்ல. என் சந்ததியை இங்க இருந்து புடுங்கி எங்க மாட்டி விட்டார் ஆண்டவர்னா ஆபிரகாமோட மாட்டி விட்டாரு. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய, சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் மகனான பெனியேலின் வம்ச வரலாறு. சத்தமா சொல்ல மாட்டீங்க? ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் மகனான இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையான பெனியேலுடைய வம்ச வரலாறு. பெனியேலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததிக்கு என்னெல்லாம் சொல்லி சொல்லி செஞ்சாரோ அதையெல்லாம் எனக்கும். நம்பிக்கை பிறக்குதா? கொஞ்சோண்டு நம்பிக்கை வருதா? இந்த நம்பிக்கையினுடைய உறுதிதான். இந்த நம்பிக்கையில நீங்க உறுதி ஆயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? சத்தமா சொல்லுங்க. பாயாசமா? சத்தமா சொல்லுங்க. என்ன நம்பிக்கை? ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுடைய நேரடி பிள்ளைகளுக்கு, ஆபிரகாமுடைய நேரடி வாரிசுகளுக்கு ஆண்டவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்து விட்டார். அதையெல்லாம் செய்து விட்டார். ஏனென்றால் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப நான் யாரு? பக்கத்தில் கேளுங்க. அப்ப நான் யாரு? நாய் இல்லைங்க, நான் யாரு? தெளிவா கேளுங்க. அப்ப நீங்க என்கிட்ட கேளுங்க. யாரும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அந்த பிள்ளை இங்கே பேசிட்டு இருக்கு. நீங்க என்கிட்ட கேளுங்க. அப்ப நான் யாரு? நீங்க ஆபிரகாமின் சந்ததிக்கா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இருப்பீர்கள் அல்ல, இருப்பீர்கள் இல்ல, இல்ல சொல்லுங்க, பீர்கள் இல்ல, இருக்கிறீர்கள். அப்ப இன்னைக்கே நீ யார் தங்கம்? சந்ததியும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரன். வாக்குத்தத்தம் என்னது? நீயோ இனி கடன் வாங்குவது இல்லை. அநேகம் ஜாதிகளுக்கு இது ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு மட்டும் இல்ல அக்கா, உங்களுக்கும் தான். அப்படி தட்டி சொல்லுக்கா, எனக்கும் தான்.
இந்த வார்த்தை உங்களுக்குள் நம்பிக்கையாய் வந்து விட்டால் அது கட்டாயமா விசுவாசமா மாத்திரலாம். எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை வந்துருச்சுன்னா. ஐயோ நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க, எனக்கு அப்படி பிடிக்காதுங்க. சத்தமா வாய் தரேன்னு சொல்லுங்க. நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த நம்பிக்கையை என்னவா மாத்திரலாம்? ஈஸியா மாத்திரலாம். சத்தமா சொல்லுங்க, ஈஸியா மாத்திரலாம். ஏன்னா நம்பிக்கையில உறுதி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி உறுதியாக்குறது? அது நம்பிக்கை. தேவ வசனத்தை கேட்க கேட்க என்ன வருது? நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையை எப்படி உறுதியாக்குறது? அப்ப நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு வித்தியாசம் சொல்லட்டுமா? நம்பிக்கைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும்ன்றது என்னது? என்னைக்காவது ஒரு நாள் லாட்டரி சீட்டு அடிக்கும்னு வாங்கிட்டே இருக்கான்ல, அதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. என்னைக்காவது நடக்கும் என்றால் அது என்னது? நம்பிக்கை. விசுவாசம்னா என்னது? விசுவாசம்னா என்னது? சொல்லுங்க. நடந்துருச்சுன்றதா என்னது? சத்தமா சொல்லுங்க. நடந்து விட்டது. நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்வோம் இல்ல, பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு அப்படியே ஆகும். அப்ப நம்பிக்கைனா என்னைக்கா ஒரு நாள் நடக்கும். அன்னைக்கு நடக்கும் 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 நடக்கும். அதனாலதான் 99வது வயசுல வந்து சந்திக்கிறேன். என்னடா நடக்கும் 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 இருந்த, இப்ப அந்த சத்தத்தையும் காணா, அமைதியா கிடக்கிறியே. நான் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லவர். விசுவாசத்தை தூண்டுறாரு. நடந்து விட்டது. கர்த்தர் சொல்லிட்டார்னா என் வாழ்க்கையில கண்டிப்பா இனி நான் கடன் வாங்குவது இல்லை. அநேகம் தேசங்களுக்கு இந்த கையை பார்த்து சொல்லுங்க. கையே சொல்லுங்க. அட கையே, மைடியர் கையே, கூடிய விரைவில், கூடிய சீக்கிரத்தில் நீ கொடுக்கிற கையா மாறிடுவ. கிள்ளி கொடுக்கிற கையா இல்ல. பாதி சத்தம் கேட்கல. கிள்ளி கொடுக்கிற கையா இல்ல. காணிக்கப்பட்டுக்கிட்ட வரும்போது கை கிள்ளி கொடுக்குது. காணிக்க போடும்போது அள்ளி கொடுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொடுத்தாலே எப்படி தான் கொடுப்பேன்? இருக்கிறதுலையே பெரிய நோட்டா தான் கொடுப்பேன். பக்கத்தில் சொல்லுங்க. அடுத்த வாரத்தில் இருந்து நான் கேட்பேன் பாஸ்டர் கிட்ட, எல்லா நோட்டும் பெரிய நோட்டா தான் இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்தா சத்தம் வராததா கொடுக்கணும். இருக்கிறதுலையே பெரிய நோட்டா கொடுக்கணும். அதுவும் கசங்கன நோட்டெல்லாம் கொடுக்க கூடாது. பேங்க்குக்காரனே ரிஜெக்ட் பண்ற நோட்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் எடுத்து காணிக்கை பெட்டியில் போட்டுரும். அது பாஸ்டர் பாடு. எங்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு இல்லை என்னமோ செய்கிறாரு. சொல்லுங்க. கிள்ளி கொடுக்க மாட்டேன், பிதிக்கி பிதிக்கி கொடுக்க மாட்டேன். அள்ளி கொடுக்கிற கையாய் இந்த கையை கர்த்தர் வெகு விரைவில் மாற்றியே தீருவார். ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கைனா என்னைக்காவது நடக்கும்ன்றது. விசுவாசம்னா அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நீங்க உறுதி ஆயிடுறது. நீங்க உறுதிக்கு வந்துட்டீங்கன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. உறுதி ஆயிட்டீங்கன்னா என்ன ஆக போகுது? அதை எப்படி உறுதி பண்றது அப்படின்றதுக்கு ஆண்டவர் அற்புதமான வசனம் சொல்லி இருக்கிறாரு. உங்கள் விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல். எடுத்து வாசிங்க. 10வது அதிகாரம் 23வது வசனம். 10வது அதிகாரம் எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். சீக்கிரமா சீக்கிரமா. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. என்னங்க அறிக்கைனா என்னது? அறிக்கையிடுறதுன்னா என்னது? என்னமா? கர்த்தர் என்கிட்ட சொல்லி என்னை நம்ப வச்சார்ல. உங்களை நம்ப வச்சிருக்காரா? ஏதோ ஒரு வசனம் சொல்லி உங்களை நம்ப வச்சிருக்காரு இல்லையா? இவர் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவர் கிடையாது. நம்ப வச்சார்னா அதை நிறைவேற்றியே கொடுப்பார். ஒரு வசனம் நீங்க நம்புறீங்கல்ல, ஒரு வசனத்தை நீங்க நம்புறீங்கல்ல, நீ செம்மையானவருடைய கூடாரமோ என்ன சொல்ல மாட்டீங்க? சலிக்குமா செழிக்குமாங்க? நீங்க சொல்றதை பார்த்தா செம்மையானவருடைய கூடாரமெல்லாம் சலிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சலிக்காதுங்க. என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. செம்மையானவர்களுடைய
சரி, அப்படி கூட வேணாம். பெனியேலுடைய இல்ல உங்க பேரை சொல்லணும்னு அர்த்தம். சொல்லுங்க, யாருடைய? பெனியேலுடைய கூடாரமோ இந்த வாக்கு தத்தத்தை நானும் தூக்கிட்டு போறேன் எங்க வீட்டுக்கு. ஏன்னா நானும் செம்மையானவன் தானே. நான் என்ன கோணாங்கி மானாங்கியாவா இருக்கேன்? செம்மையானவன் நானு. இது அற்புதமான வசனமா இருக்குது. அடிச்சு தூக்கணும் முடிவு பண்ணிட்டேன். இனி டெய்லி போய் இந்த நம்பிக்கையை உறுதியாக்க போறேன். எப்படி உறுதியாக்க போறேன்? செம்மையானவனாகிய பெனியேலுடைய கூடாரம் செழிக்கும். செம்மையானவனாகிய பெனியேலுடைய கூடாரம் செழிக்கும். செம்மையானவனாகிய பெனியேலுடைய கூடாரம் செழிக்கும். எப்பெல்லாம் எனக்கு இது வசனம் நினைவுக்கு வருதோ அப்பெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன்? சொல்லுங்க, அறிக்கை இடுவது என்றால், சொல்லுங்க ப்ரோ, அறிக்கை இடுவது என்றால் வீர முழக்கம் இடுவது என்று அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. அறிக்கை இடுவது என்றால் வாய்க்குள்ளேயே முணங்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அறிக்கை இடுவது என்றால் நீங்கள் நம்புவதை நம்புகிறபடி வீர முழக்கம் இடுவது. சொல்லுங்க, வீர முழக்கம் இடுவது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வீர முழக்கம் இடலாமா? இந்த வருட வாக்குத்தத்தத்தை வீர முழக்கம் இடலாமா? செம்மையானவனாகிய பெனியேலுடைய கூடாரம் செழித்தே தீரும். பாருங்க, நான் சொல்றதுதான் வீர முழக்கம் மாதிரி இருக்குது. இப்ப நீங்களும் சொல்ல போறீங்க, பின்னால வரைக்கும் சொல்ல போறீங்க, கைய முஷ்டிய உயர்த்தி சொல்ல போறீங்க. எல்லாருமா சேர்ந்து செம்மையானவனாகிய பெனியேலுடைய கூடாரம் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக செழித்தே தீரும், செழித்தே தீரும், செழித்தே தீரும். அது வறண்டு கிடக்காது, அது காலியா கிடக்காது, அது வறட்சியை காணாது. இலை உதிராது இருக்கிற பசுமையான மரத்தை போல என் குடும்பம், என் கூடாரம் செழித்திருக்கும். சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க நம்பிக்கை உறுதி அடைய ஆரம்பிச்சிடும். நம்பிக்கைன்னா என்னன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நம்பிக்கையை எப்படி உறுதியாக்குறதுன்னு சொல்லிட்டேன். எப்படி உறுதியாக்கணும்? என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? செய்வீங்களா? எங்க செய்றீங்க? நான் முத நாள் பாட்டு பாடுங்கன்னு எத்தனை பேர் பாடுனீங்கன்னு கேட்டால் 4 பேர் கை தூக்குறீங்க. எனக்கு அழுகையா வரும்ல. நான் எப்படி கத்தி கத்தி சொல்லித்தரேன்? அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து சொல்லி கொடுக்குறேன்ல. ஒரு டீச்சருக்கு ஆசை என்ன தெரியுமா? என் ஸ்டூடெண்ட் பூரா பாஸ் ஆகணுன்றதானே. என் ஸ்டூடெண்ட் பூரா என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். அங்கெல்லாம் 4 கொட்டு கொட்டி அடிச்சாவது பாஸ் பண்ண வச்சிடறாங்க. இங்க அடிக்க முடியாது, திட்ட முடியாது. அன்பா கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து சொல்றேன், நீங்கள் எந்த வார்த்தையை நம்பும்படி கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரோ அந்த வார்த்தையை அது நடக்கிற வரைக்கும் அக்கா தயவு செய்து திரும்ப 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 நூற்றுக்கணக்கான முறைகள் வாயார வீர முழக்கமாய் சொல்லிக்கொண்டே இருங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னீரே. நீர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் சொல்ல சொல்ல கர்த்தர் என் கூட இருந்து பயங்கரமா செய்யறாரு. செய்யறாரா இல்லையா? பரவாயில்லாம செய்யறாரா? பயங்கரமா செய்யறாரா? வேற மாதிரி சொல்லுங்க மகளே, எப்படி செய்யறாருங்க? வேற லெவல்ல பண்றாரு. நான் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், ஆண்டவரே இது பத்தாது, இது போதாது. இந்த கூட்டத்துக்கு மட்டும் நான் இல்ல, என்னை அழைச்சது இந்த பெரிய கூட்டத்துக்கு இல்ல. தேசங்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்படும், முழு தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், முழு சமுதாயத்தையும் என்னை கொண்டு நீர் மறுரூபமாக்குவீர். இத சொல்ல சொல்ல ஆவி அனலா மாறுது, நம்பிக்கை விசுவாசமா மாறுது. எல்லாம் சொல்லுங்க, என் பேர் என்னது? உங்க பேர் என்னதுங்க? சொல்லுங்க, என் பேரு விசுவாசி. அப்ப எனக்குள்ள என்ன இருக்கணும்? அப்ப விசுவாசம்னா என்னன்னு எனக்கு, விசுவாசம்னா என்னவா? நம்பப்படுகிறவைகளின். அப்ப முதல்ல என்ன வரணும்? முதல்ல என்ன வரணும்? அப்ப நம்பிக்கை எப்படி வரும்? வேத சத்தமா சொல்லுங்க, எப்படி நம்பிக்கை வரும்? எப்படி நம்பிக்கை வரும் பிரதர்?
தேவ வசனத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துருச்சுன்னா அடுத்த வேலை இரவு பகலா டைமை ஒதுக்கி அந்த நம்பிக்கையை நீங்க என்னவா மாத்தணும்? உறுதியா மாத்தணும், விசுவாசமா மாத்தணும். அது எப்படி மாத்துறதுன்னா அந்த நம்பிக்கையை திரும்ப 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 என்ன செய்யணும்? அறிக்கையிடுறதுன்னா என்னது? எல்லாரும் எஞ்சி நின்னுங்க, வீர முழக்கிடுவோம். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி இன்று மாலை. ஏன்னா நம்பிக்கையின் உறுதி தான் பார்த்துருக்கோம், அதுக்குள்ளேயே டைம் ஆகி போச்சு. இனி அதுக்கு பின்னால ஒரு இன்னொன்று இருக்கு இல்லையா, அதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு. அதை சொல்லாமல் போயிட்டான்னா ஆண்டவர் அங்கே மறுபடியும் அனுப்பிச்சி விட்டுருவார். போடா வாசலில் நின்று சொல்லிட்டு வாடான்றார். சொல்லாமல் போகக்கூடாது. அதனால் வேற செய்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன், டைம் இல்லாதனால சாயங்காலத்துக்கு நேர மாற்றம் செய்யப்படுகிறது. தயவு செய்து எல்லாரும் வந்துருங்க, எல்லாரும் வாங்க. கர்த்தர் உங்க கூட பேசணும்னு விரும்புகிறாரு. இந்த விசுவாசம்னா மட்டும் என்னன்னு கற்றுக்கப்பா. இந்த விசுவாசத்தினால உலகத்தையே நீ ஜெயிச்சிருவ. இந்த விசுவாசம் இருந்தால் நீ பிழைச்சிருவ. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எத்தனை கூடும்? உடஞ்ச எலும்பு கூட கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு உடஞ்ச எலும்பு கூட கூடும். விசுவாசிக்க முடியுதா? கட்டாயமா சொல்றேன், கட்டாயமா சொல்றேன். இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். சாயங்காலம் கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க பாஸ்டர். சொல்லி முடிக்கணும், சொல்லி முடிக்கணும், நீங்க கேட்டு முடிக்கணும், நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிடணும், நீங்க தேசங்களுக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடைகளெல்லாம் உறுதிப்படும், என் அடிகள் ஒன்றும் பிசகிடாதே. நடைகளெல்லாம் உறுதிப்படும், என் அடிகள் ஒன்றும் பிசகிடாதே. நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, நீர் என் மீது பிரியமாய் இருப்பதினால். நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, நீர் என் மீது பிரியமாய் இருப்பதினால். நடைகளெல்லாம் உறுதிப்படும், என் அடிகள் ஒன்றும் பிசகிடாதே. நடைகளெல்லாம் உறுதிப்படும், என் அடிகள் ஒன்றும் பிசகிடாதே. சொல்லுங்க, நடைகளெல்லாம் உறுதிப்படும், என் அடிகள் ஒன்றும் பிசகிடாதே. நடைகளெல்லாம் உறுதிப்படும், என் அடிகள் ஒன்றும் பிசகிடாதே. வீர முழக்கம் பண்ணிடலாமா? வீர முழக்கம் விட்டுலாமா? எப்படி இடணும் வீர முழக்கம்? இப்படி கை அப்படி வச்சுக்கோங்க பார்க்கலாம். கை மட்டும் ஆடக்கூடாது, அடி வயிற்றுலேருந்து சத்தம் வரணும். செம்மையான பெனியேலுடைய கூடாரம் செழிக்கும். சொல்லலாமா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமா சத்தமா சொல்லலாமா? உங்களுக்குள்ள நம்பிக்கை விதை விதைக்க விரும்புகிறார். இது சும்மா ஏதோ வாக்குத்தத்தம். அன்னைக்கு 1ஆம் தேதி பாஸ்டர் ஏதோ சொன்னாரு, அது பாட்டுக்கு இருக்கட்டும், விட்டுறது. தயவுசெய்து விட்டுறாதீங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கர்த்தர் 1ஆம் தேதி அதை கொடுத்திருக்கிறாரு. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். செம்மையானவனாகிய பெனியேலாகிய என்னுடைய கூடாரம் செழிக்க செழிக்க செழித்தே தீரு. தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.